எத்தனையோ பாடுகளை கடந்து வந்தது சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊழியக்கார் இந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியுமான்ற ஒரு சூழ்நிலை கூட நான் ரொம்ப நாட்கள் வருத்தப்பட்டது உண்டு. ஏன்னா அவர் தாயார் மரித்து போனது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அவர் சரி துக்கத்தில் இருப்பார். எப்படி இந்த சபையை எப்படி இன்னைக்கு ஆண்டு விழா கொண்டாடுவாங்க இந்த வருடம், இந்த சபையை அலங்கரிக்க முடியுமா? இந்த வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது, ஒன்றுமே யாருமே கண்டுக்க முடியல, எல்லாம் நாங்கள் அப்படியே நாங்கள் வேலை அப்படியே ஓடுறோம். இப்படியெல்லாம் குறித்து நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டோம். ஒரு நேரத்தில் இது எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப கரடு முரடான இடமா இருந்தது. இந்த இடத்துல ரொம்ப பாத்ரூம்லாம் போயிருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த இடம் அஸ்திபாரம் நாங்கள் போடப்பட்டது. ஏன்னா அந்த இடத்துல எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை, மழை பெஞ்சா கூட ஒதுங்க இடம் இல்லை, மர நிழலுக்கு நாங்கள் அந்த மரத்துக்கு அடியில் உட்காரத்துக்கு எங்களுக்கு நிழல் கூட இல்லை. இங்கே தாக எடுத்த தண்ணி கொடுக்க கூட அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்துல தான் இந்த சபையை ஆண்டவர் எங்களுக்கு கட்டி கொடுத்து இன்னைக்கு நம்மளுக்கு அனைத்து வசதியும், மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த ஆலயத்தை நம்மளுக்கு கட்டி கொடுத்தார். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. இப்படிப்பட்ட இந்த ஆலயத்துக்கு அவர் இத்தனை மைல் தூரம் கடந்து இந்த இடத்துல எதுக்காக வராங்கன்னா அவங்க ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். இவங்களுக்கெல்லாம் நம்ம அந்த ஆத்மாவை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். பாவத்தில் இருக்கிற நம்ம, இருளில் இருக்கிற நம்மளை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மையை அவங்களுடைய வாழ்க்கையில செய்யணும்னு ஒரே ஒரு குறிக்கோள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தவிர நம்ம கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில நீ என்ன விதிக்கப்படுது அதை தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம விதிக்கப்பட முடியும். அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்தை எல்லாவற்றையும் சுத்திகரித்து நம்மளை விடுதலை ஆக்கி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு இன்னைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம்னா, இன்னைக்கு ஒரே சரீரம் ஒரே ரத்தமா இருக்கிறோம். அவருடைய அவயமா இருந்து ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம துதித்து பாடும்போது எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நம்மளை கண்ணீர் மணி போல பாதுகாத்து எத்தனையோ சாட்சிகள் ஆண்டவர் கொண்டு சபையில நிறுத்தினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக இந்த சபைக்கு எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரவங்கள், எவ்வளோ நிந்தைகள், இப்படி இந்த உலகூர் கிராமத்துல இவ்வளோ பெரிய சர்ச்சை ஆண்டவர் கட்டி கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றியை எடுக்கிறேன். ஆமென்.